நமது கண்கள் புறக்கண்களாக இருந்தாலும் நமது குருநாதர் அகக்கண் என்பதையும் உணர்த்தியுள்ளார். கண்களுக்கு சுயேட்சையான வெளிச்சம் இல்லை. அஷ்டமியிலே பிறந்தான் கண்ணன் என்று 8 கோள்களுடைய சக்தி பெற்றுதான் கண்கள் உருப்பெற்றது என்றாலும் இந்த உயிரின் துணை கொண்டுதான் இந்த கண்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த வெளிச்சம் வருகின்றது. அது இயற்கையினுடைய மெய் உண்மையாக இருந்தாலும் அந்த அகக்கண்ணினுடைய இயக்கத்தை நாம் சரிவர இதற்கு முன் நாம் தெரியவில்லை. அதை பற்றி முழுமையாக நமக்கு தெரியாது. ஆனால் குரு சொன்ன பிற்பாடு நாம் ஓரளவுக்கு அதை நாம் வளர்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இன்னும் நுண்ணிய நிலைகளாக வளர்த்து கொள்ளும் விதமாக குருநாதன் உபதேச வாயிலாக கொடுத்தது. இது விஞ்ஞான பூர்வமாக கருவிகளை வைத்தோ மற்ற நிலைகளை வைத்தோ இதை காண முடியாது. ஆனால் விஞ்ஞான கருவிகள் அவ்வாறு தான் வேலை செய்கின்றது. ஆனால் அவர்களுக்கு அது தெரியாதான் எலக்ட்ரானிக் என்று சொல்வது. கண்ணிலே நாம் புறத்திலே அதாவது அந்த பொருள் மீது வெளிச்சம் படும் பொழுதுதான் கண்களால் அதை காண முடிகின்றது, பார்க்கின்றோம். ஆனால் பார்த்தது கண்ணினுடைய காந்த புலனறிவை இழுத்து அது உயிரிலே அது மோத செய்யும் பொழுது எலக்ட்ரானிக்காக உணர்ச்சிகளாக மாறுகின்றது. அது ஏற்கனவே பதிவானதும் நாம் உற்று பார்த்ததும் அங்கே இணை சேரும் பொழுது டிரான்சாக்சன் அந்த பார்த்த பொருளையும் அல்லது பொருளுக்குண்டான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அது ஊட்டுகின்றது. என்றால் விஞ்ஞானம் இந்த அடிப்படையிலே தான் ஒன்றை ஏற்றுக்கொள்கின்றது, நம்புகின்றது. நாமும் அப்படித்தான் வந்திருக்கின்றோம். ஆக கண்முற்று அதை நாம் பார்த்தால்தான் இது உண்மை, இது நிஜம் என்று நம்புகின்றோம். ஆனால் இந்த அகக்கண் நம்முடைய நினைவாற்றல் என்று சொல்லுகின்றமே, இந்த அகக்கண்ணும் இந்த நினைவாற்றலும் சேர்ந்துதான் இந்த கண்ணுக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்து நம்மை காணும்படி, பார்க்கும்படி, அறியும்படி செய்கின்றது. ஆனால் நாம் கண்களால் தானே பார்க்கின்றோம். கண்தானே பார்த்தது, கண்ணிலே பார்க்கும்படியாகத்தானே இருந்தது, கண்ணிலே பார்த்தால்தானே உண்மை என்று நாம் இப்படி வைத்திருக்கின்றோம். அதற்கு குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், இப்பொழுது நாம் தியானத்தில் எடுக்கக்கூடிய அந்த சக்தியும் அப்படிப்பட்டதுதான். ஆலயத்திலே, அதாவது இன்று கட்டப்பட்ட ஆலயங்கள் அல்ல, ஞானிகளால் மகரிஷிகளால் உருவாக்கப்பட்ட ஆலயங்கள். அந்த ஆலயத்தில் உள்ள தெய்வ சிலையும் அந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தினுடைய அமைப்புகளும், அந்த கோபுரத்திலே அவர்கள் கீழிருந்து மேல் வரையிலும் சந்துகள் விற்றிருப்பதும், இதை 27 நட்சத்திரங்கள் இந்த சூரிய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக கடைசியிலே இருந்தாலும் அதற்கடுத்து உள்ள கோள்களும் இந்த நட்சத்திரங்களும் சேர்ந்து 12 ராசிகளாக பிரித்துள்ளார்கள். இந்த 12 ராசியும் நாம் இன்று வெறும் ஜாதக அமைப்பிலே நாம் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எப்படி பிறந்திருக்கின்றோம் என்பதற்கு மட்டும்தான் அதை தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் ராசி என்று சொன்னாலே அதனுடைய உள்பொருள், அது இணைந்த நிலைகள், இணைத்திடும் நிலைகள், அது வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் என்பதுதான் அதனுடைய பொருள். நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இயல்பான வாழ்க்கையில் இது எனக்கு ரொம்ப ராசியானது, இது எனக்கு ராசியான வீடு, அல்லது இந்த டாக்டர் எனக்கு ரொம்ப ராசியானவர் என்றெல்லாம் எத்தனையோ சொல்லுகின்றோம். அல்லது இந்த தொழில் செய்தால் எனக்கு ரொம்ப ராசியானது என்று. ஆக இந்த 27 நட்சத்திரங்களுடைய உமிழ்த்தக்கூடிய துகள்களும் இந்த 9 கோள் வெளிப்படுத்தக்கூடிய துகள்களும், இது விஞ்ஞான அடிப்படையில் இன்று இவர்கள் ராசி என்று சில உருவத்தினுடைய அமைப்புகளை காட்டியிருந்தாலும் நம் குருநாதர் இது அனைத்துமே ஒன்று சேர்த்து இந்த சூரிய குடும்பம், இந்த சூரியன் மையமாக இருந்து இந்த 12 ராசிகளையுமே ஒரு இடத்திலே சங்கமமாக ஒருங்கிணைக்கின்றது. ஆனால் நட்சத்திரங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றது, கோள்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றது, சூரியனும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சமே மொத்த கூட்டமைப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த பூமியும் தனித்தனியாக சுழல்கின்றது. எல்லாமே சுழன்று கொண்டு நகர்ந்து கொண்டு இந்த கூட்டமே சுழன்று ஓடிக்கொண்டுள்ளது.
ஆனாலும் இதற்குள் இந்த கலவைகள் 27 நட்சத்திரங்கள் 9 கோள்கள் இந்த சூரியனுடைய பாதரசம் இணையக்கூடிய அந்த 12 ராசியும், அதாவது 27 நட்சத்திரத்தினுடைய சக்தியும் 9 கோள்களுடைய சக்தி, இது எல்லாமே ஒருமித்து அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த சூரிய குடும்பத்திலே உண்டு. அதான் 12 ராசி. அந்த 12 ராசி என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அதாவது இது அனைத்துமே ஒன்றாக, இப்ப நாம் எங்கேயோ மழை பெய்கின்றது, அது ஆறாகவோ குளமாகவோ அல்லது ஓடத் தொடங்குகிறது. பின் அதீதமாக வரும் பொழுது அந்த ஆற்றினுடைய நீர் கடைசியிலே கடலிலே போய் சேர்வது போன்றுதான் நட்சத்திரங்களோ கோள்களோ இந்த உயிர் அணுவினுடைய தோற்றத்திற்கும் கல் மண் அனைத்திற்குமே காரணமாக இருந்தாலும் இதனுடைய கலவைகள் இந்த சூரிய குடும்பத்தில் எந்த இடத்திலே ஒன்றாக சேருகின்றது. அதாவது இது அனைத்துமே ஒன்றாக சேர, இப்ப நாம் ஆரம்ப தியானத்திலே நமக்கு பயிற்சியாக கொடுக்கப்படும் பொழுது 27 நட்சத்திரங்களுடைய சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா, நவக்கோள்களின் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இது ஆரம்பத்திலே கொடுத்ததனுடைய நோக்கமே. இப்பொழுது நாம் தியானத்திலே இந்த ஒரு நிலை என்று சொல்கின்றன, இந்த மாறுபட்ட நிலையில் இல்லாத அனைத்தையுமே ராசியாக கூடியது. அந்த இந்த சூரிய குடும்பத்தில் இது எந்த இடத்தில் இது ஒன்றாக சேர்கின்றதோ அதையும் அந்த ரிஷிகள் ஞானிகள் வடிவமைத்த ஆலயங்கள் உள்ள கோபுரங்கள் உள்ள சந்துகள் வழியாக அந்த கற்ப கரகத்திலே அந்த சாமி சிலை இருக்கக்கூடிய சன்னிதானத்திலே அந்த சிலையின் நெற்றியிலே இந்த சூரிய குடும்பத்தில் இந்த 12 ராசிகளும் எங்கே ஒன்றாக சேருகின்றதோ அதையும் இந்த சிலையுடைய நெற்றியையும் நேர்கோடிலே அவர்கள் வைக்கின்றார்கள். தான் ஸ்தபதி என்று நாம் விஞ்ஞானி என்று சொல்லுகின்றோம். இப்படி எத்தனையோ பெயர்களை வைத்து நாம் ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியை சொன்னது போன்று மெய்ஞானத்துடைய வீரிய சக்தி பட்டவர்கள். மெய்ஞானத்துடைய வீரிய சக்தி என்றால் வெறும் வானையில் மட்டுமல்ல, வானையியல், புவியியல், தாவரையியல், உயிரியல் என்று அகண்ட அண்டத்தினுடைய முழுமையும் அறிந்து வளர்ச்சி பெற்று வீரிய சக்தி பெற்றவர்களைத்தான் ஸ்தபதியர் என்று சொல்வது. அவர்களால் இந்த ஆலயத்தை இவ்வாறு நிர்மாணித்து அந்த சந்துகள் மூலமாக இப்பொழுது நாம் எப்படி நம் போனிலோ அல்லது மற்ற இடங்களிலோ இது செல்போன் டவர், இது சேட்டலைட் டவர், இன்னும் சொல்ல போனால் இன்னும் எத்தனையோ பெயர்களை விஞ்ஞானிகள் என்று வைத்துள்ளார்கள். அந்த நுட்பங்களை அவர்கள் இணைத்துக் கொண்டு அதன் வழி உங்களுக்கு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்களோ, விஞ்ஞான பூர்வமாக ஒரு விமானத்தையே அது இயக்கக்கூடிய மனிதனுடைய பயிற்சி இருந்தாலும் இதை ஆட்டோமேட்டிக் என்று எலக்ட்ரானிக் முறைப்படி விமானம் தன்னிச்சையாக விமான நிலையத்திலிருந்து மேலே பறப்பதும் அல்லது மேலே இருந்து விமான நிலையத்திற்கு வரும்படியாக எப்படி அதில் ஆணைகள் இடப்பட்டு பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் எலக்ட்ரானிக் என்ற நிலை, அதை போன்றுதான் இந்த 12 ராசியினுடைய சக்தியும் நாம் ஆலயத்திற்கு சென்று வணங்கக்கூடிய இடத்திலே அந்த தெய்வ சிலை நெற்றியிலே நாம் உற்று பார்க்கும் பொழுது எந்த ஞானி இந்த விண்ணுலக ஆற்றலை தான் பெற்று ஒளி சுடராக மாறி அழியாத நிலை பெற்றானோ அந்த ஆற்றலை, அதே வழியை தன் இன மக்களும் தன் சந்ததியினரும் பெற வேண்டும் என்று அவன் உருவாக்கிய நினைவு சின்னம் தான் அத்தகைய ஆலயங்களும் அங்கு இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளும். நாம் இந்த விஞ்ஞானத்திலே நம் கையில வைத்திருக்கக்கூடிய போனிலே இதுல டவர் இருக்கின்றது, இதுல டவர் இல்லை, இதுல கனெக்ஷன் இருக்கின்றது, கனெக்ஷன் இல்லை என்று நாம் சொல்வது போன்று அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த விண்வெளி தொடர்பு தான் அது. ஆக நாம் சாதாரண மனிதர்கள் அந்த ஞானி காட்டிய வழியில் அந்த தெய்வ சிலையை உற்று நோக்கினால் அவன் பெற்ற அந்த உயர்ந்த சக்தியை அன்று காலத்தில் இதை பெரும்படி அவன் உருவாக்கி சென்ற நிலைகள் பெறக்கூடிய தகுதி இருந்தாலும் இன்று அதையெல்லாம் மாறிவிட்டது. ஆனால் நமது குரு 3வது முழுமையாக படிக்காதவர் நமக்கு அந்த கண்ணிற்கு அந்த நினைவாற்றலை கொண்டு சென்றது. எந்த ஞானி இந்த விண்ணுலக தத்துவங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று உணர்த்தி சென்றானோ, ஏனென்றால் இந்த நட்சத்திரங்களும் கோள்களும் சூரியனும் இந்த குடும்பம் எல்லாமே ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஒரு இடத்திலே மழையாக பெய்யக்கூடியது கடலிலே சென்று சேர்வது போன்று எங்கே இந்த 12 ராசிகளும் ஒன்றாக சேர்கிறது என்பதை உணர்ந்து அதை
அக்கால தத்துவப்படி அந்த ஆலயத்தினுடைய தரிசனமாக ஆலயங்களாக அவர் உருவாக்கி சென்ற நிலைகளை இந்த விஞ்ஞான கருவிகளை வைத்து இது காண முடியாது, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் முடியாது. ஆனால் குரு காட்டிய வழியில் நாம் அவர் சொன்னதை அதை பதிவுதான் ரெக்கார்டு என்று சொல்வது. இதுதான் அக்காலங்களிலே அந்த சபதியர்கள் வைத்திருந்த வாய்ப்பாடு. நாம் இன்று சொல்லக்கூடிய வாய்ப்பாடு என்பது ஒன்றாவது வாய்ப்பாடு, இரண்டாவது வாய்ப்பாடு என்றும், மனக்கணக்கு என்றும், கால்குலேட்டர் என்றும் எத்தனை கணித நிலைகளை நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அவர்கள் சொன்ன கணக்கீடு வேறு. அது அந்த பதிவின் நிலைகளைத்தான் நமது குரு படிக்காதவர், முழுமையாக விஞ்ஞானத்தை அறியாதவர் இந்த நுட்பங்களை நமக்குள் பதிவு செய்து ஆலயத்திலே காட்டப்பட்ட தத்துவங்களை நம் கண் நினைவு கொண்டு வந்து அது எப்படி 12 ராசியாக மனிதனுக்குள் எதையுமே மாறுபட்ட நிலையினுடைய இயக்கங்களுடைய அடிப்படையிலே சென்று மனிதனுக்கு அடுத்த வளர்ச்சி பெற அந்த பாதையை தடைப்படுத்தும் நிலைகளை அவ்வாறு ஆகாதபடி மனிதனுக்கு அடுத்து அந்த தெய்வ நிலை பெற வேண்டும் என்று நினைவு சின்னமாக வழிகாட்டியாக அந்த தெய்வீக நிலைகளாக அருஞான பொக்கிஷங்களாக எந்த அடிப்படையில் அந்த ஆலயத்தை அந்த பேரன்பு கொண்டு நாமும் அந்த எல்லையை அடையும் விதமாக அவர்கள் உணர்த்தி சென்றார்களோ அதை நமது குரு உணர்த்துகின்றார். நம் கண் நினைவுக்கு அந்த கண் கருமணிகளிலே இந்த குரு சொன்ன இந்த பதிவை நாமும் ஏற்றுக்கொண்டால் இந்த பதிவு அந்த கணக்கீடுகளை நமக்கு காட்டும். அந்த கணக்கீடுகளின்படி பார்த்தோம் என்றால் இந்த உயிரையும் உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடலையும் இந்த உயிரையும் உடலையும் அறிந்தால், தன்னை அறிந்தால் அகண்ட அண்டத்தையும் அறிய முடியும் என்று அந்த ஆதியிலே அகஸ்தியன் அகத்தினுடைய ஆற்றலை, அணுவினுடைய ஆற்றலை எவ்வாறு அவன் அறிந்து அந்த நிலை பெற்றானோ அந்த அறிவின் ஞானமாக மெய்ப்பொருள் காணும் நிலையாக நாமும் அதை பெற முடியும். அதனால் நம் குரு நமக்கு கொடுக்கக்கூடிய ரெக்கார்டு என்பது சாதாரணமானதல்ல. இந்த விஞ்ஞானிகள் எலக்ட்ரானிக் என்று அவர் வைத்திருந்து இந்த கருவிகளை எப்படி இயக்குகின்றார்களோ, மனிதனுடைய துணை இல்லாதபடி அந்த கருவிகள் எப்படி இயங்குகின்றதோ இதை போன்றுதான் இதை காட்டிலும் நுண்ணிய நிலைகளாக நமக்கு ரெக்கார்ட் அந்த பதிவு செய்கின்றார். அந்த பதிவை நாம் கண்களுக்கு அதை இணைத்து விட்டோம் என்றால் நம்முடைய கண்ணுடைய நினைவு நேரடியாக அந்த அகக்கண்ணுடன் தொடர்பு கொள்ளப்படும் பொழுது அந்த மெய் ஞானம் நாம் பெறக்கூடிய தகுதி பெற முடியும். ஆக கண்களால் பார்த்தால்தான் நம்ப முடியும், கண்களால் பார்ப்பதுதான் உண்மை என்ற நிலைகளை அந்த ஞானத்தின் அடிப்படை விஞ்ஞானத்தினுடைய வழி செல்லாதபடி மெய்ஞானத்தினுடைய வழியாக புற கண்களுடைய நினைவு அகக்கண்ணோட நினைவோடு இணைந்து முழுமையாக உயிர் வழி சுவாசமாக அந்த அகக்கண்ணாக இதன் பிடர்தல் என்று ஈஸ்வரப்பட்டர் சொல்வார், மெய்ஞான விழிப்பு என்று சொல்வது. இதே என்று சில யோக மார்க்கங்களில், அதாவது சிறுமூளைக்கு பின் அங்கே ஒரு சுரப்பு இருக்கின்றது. விவேகானந்தர் கூட இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று கூட நாம் படித்திருக்கலாம், படித்தவர்களுக்கு அது தெரியும். அது அந்த விழிப்பு நிலை என்பது அதுதான். புற கண்ணினுடைய இயக்கங்கள் ஒன்றாக இருந்தாலும் அந்த நுண்ணிய நிலைகளை அகண்ட நிலைகளுக்கு உயிரிலே பட்ட உணர்வுகள் சிறுமூளையுடைய அதான் கட்டளை கேந்திரம் என்று சொல்வது. அதன் வழி நரம்புகள் நாடிகள் இயக்க சக்தியாக மாறி அதுதான் புலனுடைய இயக்கங்கள் என்று இந்த 5 புலன்களை 5 பெரும் பஞ்சபூதங்கள் என்று காட்டப்பட்டு இயற்கையுடைய உண்மைகளை மனிதன் அகண்ட அண்டத்தினுடைய ஆற்றல் இந்த பிண்டத்திலிருந்தே அறிந்தான். பிண்டத்திலிருந்தே அறிந்து கொண்ட நிலையை தன் மக்கள் தன் சந்ததியினர் தன்னை போன்று அனைவரும் பெற வேண்டும் என்று உணர்த்தி அதை எல்லோரும் கிடைக்க செய்த இடம்தான் அந்த ஆலயம் என்று குரு இதை சபதியே என்று அவரால் கட்டப்பட்டது, அவரால் உருவாக்கப்பட்டதான் என்று நம்முடைய கண்ணினுடைய நினைவாற்றல் அவர்கள் எப்படி அந்த கணக்கீடுகள் கொண்டு வந்தார்களோ, மெய் ஞானிகளாக வளர்ச்சி பெற்றார்களோ, அந்த நுண்ணிய நிலைகளாக அவர் உருவாக்கி சென்றார்களோ, நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய கண்ணின் நினைவிற்கும் அத்தகைய பதிவுகள் அவசியம் தேவை. கண் கருமணிகளே அந்த பதிவு இருந்தால் கருமணியோடு சேர்ந்த அந்த நரம்புகளிலே நாடிகளிலே அந்த விண்ணுலக ஆற்றலை நாம் இதான் ஆண்டனா சக்தி என் குருநாதர் எனக்கு கொடுத்தார், உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று குரு உபதேச வாயிலாக நமக்கு பதிவு செய்தனுடைய உள்பொருள் இதுதான். அந்த விண்ணினுடைய ஆற்றல், ஏனால் அகஸ்தியனுக்கு இப்படித்தான் அது புலஸ்தியர்
புலனெறிவால் அவர்கள் புலனறிவு கொண்டுதான் மிருகங்களிடமிருந்தும் இயற்கையினுடைய சீற்றங்களிலிருந்தும் தற்காத்துக் கொள்வதற்காக உற்று பார்த்து நுகர்ந்து எடுத்து வளர்த்து கொண்ட அந்த வீரிய சக்தி அவர்கள் பெற்ற வளர்ச்சியை தான் புலனெறிவால் வளர்ச்சி பெற்றவர்கள் என்பதை புலஸ்தியர் என்று காட்டினாலும் அந்த புலஸ்தியர் வழி புலனறிவால் வந்ததை அவன் அகஸ்தியன் வளர்ச்சி பெற்ற நிலையில் அகஸ்தியன் என்று இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய அந்த அகக்கண் என்று சொல்லுகின்றமே, அவன் உடலிலே அந்த நுண்ணிய நிலைகள் விளைந்ததால் அவன் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களே அந்த அகக்கண்ணாக அவனுக்கு அதை உணர்த்தி அவனுடைய நினைவாற்றல் இன்று நாம் புலனறிவால் காணக்கூடிய நிலைகள் இருந்து உயிர் வழியாக விண்ணுலக ஆற்றல் உயிர் எவ்வாறு விண்ணிலே உருப்பெற்றதோ உருவானதோ விண்ணுலகில் உருவான அந்த சக்தி விண்ணுலகிற்கே அந்த அகப்புலனாக அவனை, அதான் அகஸ்தியர், அது புலஸ்தியர், இது அகஸ்தியர். ஆக நாம் அந்த இரண்டு புலன்களையும் நாம் பெற வேண்டும், இரண்டு புலனின் ஆற்றலையும் நாம் பெற வேண்டும். உங்களுக்கு அந்த புலஸ்தியருடைய ஆற்றலையும் அகஸ்தியருடைய ஆற்றலையும் உங்களுடைய புலன்களுக்கு உங்களுடைய அகக்கண்ணிற்கு அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று குரு இதையும் நமக்கு பதிவு செய்துள்ளார். அது குரு வழியில் குரு காட்டிய அருள்வழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெருவழியை நம் கண் கருமணிகளிலே பதிவு செய்வோம், கருமணிகளிலே அதை இணைப்போம். புலஸ்தியர் பெற்ற அந்த புலனின் ஆற்றலையும் அகஸ்தியின் வளர்ச்சி பெற்ற அந்த அகக்கண்ணின் ஆற்றலையும் நாம் ஒருங்கிணைத்து அந்த நினைவாற்றல் குருநாதர் என்னை எப்படி விண்ணுக்கு 2000 சூரிய குடும்பத்திற்கு அந்த கோண்ட எத்தனையோ பேரண்டத்திற்கு என்னை எப்படி அழைத்து சென்றாரோ அதை உங்களுக்கு பதிவு செய்ய என்று குரு சொன்னது போன்று நாமும் அந்த அகண்ட பேரண்டத்தினுடைய ஏனென்றால் அந்த உணர்வின் இயக்கம்தான் இந்த சூரிய குடும்பத்தையும் இயக்குகின்றது, இந்த பூமியையும் சுழலச் செய்கின்றது, இந்த பூமிக்குள் உருப்பெற்ற இந்த உயிரையும் இயங்க செய்கின்றது. இந்த உயிரினுடைய இயக்கத்தால் இதனுடைய துடிப்பு நிலைகள் கொண்டுதான் இந்த உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்கள் அதே உணர்ச்சிகள் மோதப்பட்டு ஒரு விஞ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு காற்றாடி, ஒரு ஃபேன் எப்படி சுழல்கின்றதோ இப்படித்தான் அகண்ட அண்டமும் சூரிய குடும்பமும் நம் பூமியும் இந்த உயிரும் இந்த உடலும் சுழன்று கொண்டுள்ளது. அந்த அகண்ட அண்டத்தினுடைய இயக்கத்தினுடைய வழித்தொடர், அந்த அலைத்தொடர், அந்த அலையினுடைய இயக்கத்திலே தான் இந்த உயிரும் இந்த உடலும் அணுக்களும் எல்லாமே இயங்கிக் கொண்டுள்ளது. ஆனால் நாம் இந்த பிண்டத்தில் இருந்து கொண்டு சாதாரண நிலையில் இந்த கண்ணுற்று பார்க்கப்படும் பொழுது புறத்தில் இருப்பதைத்தான் காண முடிகின்றது. என் குடும்பம், என் வீடு, என் சொந்தம், என் பந்தம், என் தொழில், இந்த ஊர், இந்த நிலை என்றுதான் நாம் கண்ணுற்று பார்க்கும் நிலைகளைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து விடுபட்டு மெய்ஞானிகள் பெற்ற அந்த சபதியர் என்று சொன்ன மெய்ஞானிகளுடைய உணர்வுகளை பெற்று நாம் மெய்ஞானத்தை பெறுவோம், மெய்ஞானிகளாக ஆவோம். அந்த மெய்ஞானிகளுடைய ஈர்ப்போட்டத்தில் இணைந்து அகண்ட அண்டத்தோடு நாம் மரணமில்லா பெருவாழ்வாக என்றுமே அழியாத வாழ்க்கை வாழ நம்முடைய கண்ணின் நினைவாற்றலுக்கு அகக்கண்ணோடு இணைந்து மகரிஷிகள் ஞானிகளோடு இணைந்தே ஒவ்வொரு நொடிப்பொழுதும், அதான் ஆயுள் காலம் மெம்பர் என்று சொல்வது போல் நம்முடைய ஆயுளை இந்த துருவ நட்சத்திரத்தோடு இணைத்திடும் நிலையாக தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரது கண் கருமணிகளும் இந்த வீரிய சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஞானகுருவை எண்ணி ஞானகுரு உபதேச வாயிலாக பதிவு செய்யக்கூடிய அந்த ரெக்கார்டுகளை நம் கருமணிகளுக்கு அந்த நினைவுகளை அந்த பதிவுகளை அதை இணை சேர்ப்போம். உயிரான ஈசனிடம் வேண்டி இந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் குரு நாம் எந்த உயர்ந்த உணர்வுகள் அந்த விண்ணினுடைய ஆற்றலை நம் ஈர்ப்பிற்கு உயிர் வழியாக கொண்டு வருவதற்கு இந்த புறக்கண்ணையும் அகக்கண்ணையும் இணைத்திடும் பயிற்சியாக நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த பேராற்றல் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அந்த 12 ராசியையும் தெய்வ சிலைகளிலும் அதை நாம் மக்கள் அனைவரும் பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த மெய்ஞானிகளுடைய அந்த வீரிய சக்தி, அவர் எந்த உணர்வின் நினைவாற்றல் கொண்டு அதை பதிவு செய்தாரோ அந்த சபதியர் அந்த மெய்ஞானிகளுடைய உணர்வுகள் எங்கள் கண் கருமணிகளில் குரு அருளால் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த 12 ராசிகளுடைய உணர்வுகளும் எங்களுக்குள் இணைந்து நாங்களும் அந்த மெய்ஞானிகளாக வானியல், புவியியல், உயிரியல், தாவரையல் என்று அகண்ட அண்டத்தையும் அறியும்
அந்த அழிஞான சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. நாங்கள் அனைவரும் உலகை காத்திடும் மெய்ஞானிகளாக தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.